என் பேர் வந்து மிஸ்ஸஸ் பாலா ஜோசப். நாங்க அண்ணா நகர்ல இருந்து வரோம். காலில் இப்போ அந்த புண்ணு இருக்கு இல்லையா, அது எப்படி வந்தது? கிட்டத்தட்ட ஒரு 9 months. இப்போ அந்த சர்க்குலேஷன் வந்துட்டு கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணீங்க? ரத்த ஓட்டம் கம்மியா இருக்குன்றதுதான் கண்டுபிடிச்சாங்க. அது டாப்லர் டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் என்னன்னா ஆன்ஜியோ பிளாஸ்ட் பண்ணாங்க. பண்ணியும் எனக்கு வந்து அது சரியா ஹீல் ஆகல. ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு ஹீலிங் ப்ராசஸ். இந்த ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் தெரப்பி உங்களுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது? அதுக்கப்புறம் வந்து டாக்டர்ஸ் வந்து எனக்கு இது ரெக்கமெண்ட் பண்ணாங்க, ஓடி இந்த ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் தெரப்பி எடுங்கன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு அவ்வளவு இது தெரியல, இவ்வளவு மெடிசனுக்கு ஹீல் ஆகலையே நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஸ்லோவா வந்து பார்த்து எடுக்க ஆரம்பிச்ச பார்த்து ஒரு 2 சிட்டிங்க்கு அப்புறம் நல்ல ஒரு தோல் அந்த க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து நல்லா அப்படியே சுரண்டி இருந்தாங்க. அதை வந்து அந்த இடம்லாம் நல்லா மேடாகி ஸ்கின் கவர் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சரி இந்த ட்ரீட்மெண்ட் நமக்கு நல்லா இதா இருக்கு அப்படின்ட்டு. ஸ்பெஷலி என்னுடைய செல்ஸ் எல்லாம் நல்ல க்ரோத் இருந்துச்சு, டிஷ்யூ க்ரோத். டாக்டர் ரவிக்குமாருக்கு வந்து வெரி தேங்க்ஃபுல். ஏன்னா ரொம்ப குழம்பி இருந்த டைம்ல என்ன வேற ஆப்ஷன்ஸே இல்லை. ஏன்னா டாக்டர்ஸ் வந்து மெடிசன்லாம் முடிஞ்சிருச்சு. ஆன்ஜியோ பண்ணிட்ட பிறகு கூட ஃப்ளோ வாஸ் வெரி லெஸ். ஸோ அந்த மாதிரி